இப்போ முருகப்பெருமானுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள், அந்த நாமங்களை நீங்க சொல்ல சொல்ல வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்துக்கு போயிடலாம், பெரிய வசதி வாய்ப்போட வாழலாம். கந்தான்னு சொல்லுங்க, உங்க கவலைகள்லாம் நீங்கிவிடும். கடம்பான்னு சொல்லுங்க, உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கிவிடும். கதிர்வேலான்னு சொல்லுங்க, உங்க கஷ்டங்கள் அனைத்துமே ஓடி போயிடும். வேலவான்னு சொல்லுங்க, வேதனைகள் நீங்கிவிடும். வேண்டியது கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது முருகப்பெருமான நீங்க நினைக்க நினைக்க உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் வந்து சேரும். அவ்வளவு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான். முருகனை நம்பினவங்களை அவர் கைவிட்டத சரித்திரமே கிடையாது. முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வந்து சேரும். உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முருகப்பெருமான தினந்தோறும் முருகா முருகன் உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும். அவ்வளவு சிறப்பான நாமங்கள் முருகப்பெருமான் நாமங்கள். நீங்க சொல்ல சொல்ல உங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருப்பாங்க. உங்க வாழ்க்கை வெற்றிகரமா மகிழ்ச்சிகரமா இருக்கும். உங்க வீட்டுல நல்ல செய்தி, நல்ல ஒரு மங்களகரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த முருகப்பெருமானுடைய நாமத்துக்கு அவ்வளவு மகத்துவம். கார்த்திகையான்னு சொல்லுங்க, அந்த காலனும் கை கட்டி நிற்பான், அந்த யம தர்மனே உங்களுக்கு கை கட்டி நிற்பான் உங்களுக்கு முன்னாடி. அந்த அளவு மகத்துவமான முருகப்பெருமான் நாமங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.